இந்த அழகான நெக் டிசைன் எப்படி மெயின் கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தில் வந்து நெக் வரைஞ்சிருக்கேன். நெக் வரைஞ்சதுக்கப்புறம் அதை 2ஆக ஃபோல்டு பண்ணி இப்படி மடித்தோம்னா, மடிச்சுட்டு இது இந்த மாதிரி தட்டணும். நல்லா இப்படி ஃபுல்லாக இப்படி தட்டி விட்டிங்கன்னா அதனுடைய அச்சு வந்து அப்படியே விழுந்துடும். அந்த அச்சு விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம சாக் பீஸ் வச்சு ஃபுல்லாக அப்படி வரைஞ்சிக்கலாம் அந்த அச்சை. வரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஷேப் வந்து நம்ம கரெக்டாக கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு மெயின் கிளாத் எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்து நம்மள பார்த்த மாரி இருக்கணும். அதுக்கு மேலே வந்து லைனிங் கிளாத் போட்டுக்குங்க. லைனிங் கிளாத் போட்டு சுற்றி வர பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கிளாத் வந்து நகராம இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வரைஞ்சிருக்கிற அந்த ஷேப்லேயே அழகா பிசுறு மாறாம நீட்டா வந்து அப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெக்கு அந்த டிசைன் எல்லாமே வந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டு கிளாத்த வந்து இந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த 1/4 இன்ச் இருக்கிறது ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து எல்லாமே வந்து அர்க்காட் போட்டுக்கலாம். குட்டி குட்டி அர்க்காட்டா இப்போ நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த கிளாத்த இப்படி திருப்புனீங்கன்னு வைங்க, அந்த ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கங்க மறக்காம. புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம சேனல. பாருங்க இந்த மாரி ஷேப் கிடைக்கும். இதில ஒரு இந்த நெக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா, சின்ன ஒரு பெல் மாரி வச்சிருக்கேன். பார்க்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க.